சீமானுக்கு தூது விட்ட விஜய் அவர்கள் அவர்கிட்ட சமரசம் பேசுவதற்கு அப்படின்ற மாதிரி. அப்போது சார் நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அஜெண்டா வந்து இங்கே பரப்பப்படுகிறது, ரொம்ப திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இந்த பாசிசம் பாயாசம் இதை கூட வந்து சில காவல் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்து கொண்டு விஜய்க்கு எதிராக ஒரு அஜெண்டா பேஸில் சில விஷயங்கள் திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு ஒரு அவதூறு பரப்பி அதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி அதற்குள்ளே வந்து இரு கட்சிகளை மோத வச்சு கொண்டு இருக்கக்கூடிய பெரும் கட்சிகள் செய்யக்கூடிய தவறை மடைமாற்றுவதற்கு இது போன்ற களத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ரொம்ப இயல்பாக வந்து ஒரு நாளிதழே இது போல விஷயத்தை வந்து பதிவு பண்ணும்பொழுது அது ரொம்ப பெரிய பேசும் பொருளாக மாறும் அப்படின்றதுனாலையும் நீங்கள் நாளிதழ் மீது வழக்கு போட்டு அதை வந்து விசாரணைக்கு போய் அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஓடுமானா அதுக்குள்ளே இங்கே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதற்காக வந்து திட்டமிட்டு இப்படி பரப்புறாங்கன்னும் பொழுது இதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டாம். யதார்த்த உண்மை உங்களுக்கு தெரியும். சித்தாந்த எதிரின்ட்டார் கரெக்டுங்களா, இவருடைய சித்தாந்தம் அவருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னும் பொழுது ரெண்டு பேரும் வந்து மிக நெருக்கமாக இணைவதற்கான பெரிய வாய்ப்புகள்லாம் இங்கே எப்பயுமே நடக்காது. இந்த மாதிரி மரியாதை நிமித்தமாக இந்த உணவு அருந்துறதுலாம் இன்னைக்கு காலச்சூழலில் எடுபடுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு காலச்சூழலில் வந்து என்கிட்ட வந்து விஜய் இதை சொன்னார் அதை சொன்னார்னு சொல்லி பொது இடத்துல வந்து நீங்கள் வந்து பகிரங்கமாக பேசும்பொழுது நம்பகத்தன்மை இழந்தவர்களோடு மீண்டும் ஒரு இடத்துல வந்து நம்ம போய் உட்காருதுன்றது நமக்கு பேராபத்துன்றதை விஜய் உணர்ந்திருக்கும் பொழுது இது நடப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை.